கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வேதம் கலாத்தியர் 5:22-23 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாங்கள் பரலோகத்தின் பிரதிநிதிகள், கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். தெய்வீக கனிகளை குறித்து இந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும்னு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் இன்று இச்சையடக்கம் என்ற அந்த வார்த்தையை குறித்த கொஞ்சம் அவதானத்தை செலுத்துவோம். இந்த வார்த்தைக்கான கிரேக்க பதம் எக்ரட்டேயா. எக்ரட்டேயா என்றால் உள்ளிருந்து வரும் ஒரு அதிகாரம் என்று அர்த்தம் கொள்ளலாம். அல்லாவிட்டால் நம்முடைய சிந்தனைகள், உணர்வுகள், ஆசைகளை முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம். நமக்கு உள்ளே இருந்து நாங்கள் ஆசைப்படக்கூடிய காரியங்களை தடுக்கிறதுக்கு நாங்களே வைக்கிற வியூகங்கள் தான் இந்த எக்ரட்டேயா என்ற கிரேக்க பதத்தின் அர்த்தங்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் வாழ்க்கையில பல பகுதிகளில் இந்த இச்சையடக்கத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி நாங்கள் விழுந்து விடுகிறோம். பண காரியங்கள்ல அதை நிர்வகிக்கிறதுல ஒரு தன்னடக்கம், ஒரு இச்சையடக்கம் இல்லாதபடி நாங்கள் சில நேரம் விழுந்து விடுகிறோம். சில நேரங்களில் எங்களுக்கு மிஞ்சின காரியங்களை செய்கிறதுக்கு கிரெடிட் கார்டு போன்ற காரியங்களை நாங்கள் பயன்படுத்தி சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறோம். இந்த இச்சையடக்கம் குறித்த கனியிலே நாங்கள் கவலையினமாக இருந்தால் அநேக நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் ஸ்தம்பிதமாகி விடலாம். பாருங்க, வில்லியம் கேரி அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எதிர்த்து பார்ப்போம். 17ஆம் நூற்றாண்டிலே அவர் இந்திய தேசத்துக்கு ஊழியத்துக்காக வந்தார். இந்தியா என்றாலே ஆத்மீக காரியங்களிலும் கலாச்சாரங்களிலும் ஒரு நிறைந்த ஒரு தேசமாக காணப்படுகிறது. அவர் அந்த தேசத்துக்கு வந்த பொழுது மிகவும் ஒரு வறுமையை சந்திக்க நேரிட்டது. பாஷைகளை அவர் அறிந்திருக்கவில்லை. அநேக நேரத்தில் அவர் எதிர்ப்புகளை சந்திக்க நேர்ந்தது. சில எதிர்பாராத எதிர்வினைகளை கூட ஊழியத்திலே அவர் சந்திக்க நேர்ந்தது. பிள்ளையை இழந்தார். அதே போல மனைவி புத்தி சுவாதீனமாய் போனார்கள். ஆனால் வில்லியம் கேரி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய முயற்சியிலே அவர் ஒரு நாளும் தன்னை விட்டு கொடுக்காமல் விடாமுயற்சியோட ஊழியத்தை தொடர்ந்தார். அவர் ஜெப வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கத்தை வைத்திருந்தார். வேத வாசிப்பிலும் வேதத்தை மற்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கிறதிலும் கூட ஒரு ஒழுக்கத்தை வைத்திருந்தார். மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளுகிறதுல கூட அவர் நல்ல ஒழுக்கத்தை பயன்படுத்தினார். அந்த இடத்துல அத்தோடு கூட அவர் வேதத்தை அநேக இடங்களில் பிரசங்கிக்கிறதுக்கு கூட அவர் தயங்கவில்லை. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவர் உபதேசித்தாராம். சில நாட்களிலே அநேக நாள் பிரசங்கித்தும் ஒரு இந்தியரை கூட கர்த்தரிடத்தில் திருப்ப முடியாத சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட விடாமல் 7 வருடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்தும் பிரசங்கித்தாராம். அவருடைய இச்சை அடக்கத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர் மிகவும் அருமையான சூழ்நிலையில மிகவும் எளிமையாக வாழ அவர் கற்றுக்கொண்டாராம். எதிலும் யாருக்கும் ஒரு பாரமா இருக்காமல் அவர் தன்னை நடத்தினாராம். தன்னுடைய மிஷனரி பயணத்தை தொடர்கிறதுக்காக தானே வேலை செய்து தானே சம்பாதித்து அதனூடாக அவருடைய ஊழியத்தை அவர் தொடர்ந்தாராம். தன்னுடைய உணர்ச்சிகள்ல கூட, அதாவது அவருடைய மனைவியின் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில கூட ஒரு மென்மையாக பொறுமையோட விசுவாசத்தோட அவரை அணுகி அவரை பராமரித்தாராம். அவருடைய மனைவியினுடைய கோபம் மற்றும் மன அழுத்தங்கள் நிறைந்த சூழ்நிலை மத்தியிலும் இவர் அன்போடும் சமாதானத்தோடும் சாந்தத்தோடும் அவரை கவனித்துக் கொண்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆவிக்குரிய ரீதியாக கூட இவர் 40க்கும் மேலான மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்தாராம். அநேக பாடசாலைகளை நிறுவினாராம். ஒரு பிரிண்டிங் பிரஸ், ஒரு அச்சு நிலையத்தை தொடங்கினார். அத்தோடு கூட தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மிகவும் ஒரு அவதானம் உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டாராம். பிரியமானவர்களே, இன்று பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். சில ஒழுக்கங்களை, ஆவிக்குரிய ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிப்போம். உலக ஆசா பாசங்கள், இச்சைகளை கொஞ்சம் தூர ஒதுக்கி வைப்போம். தாழ்மையை தரித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணத்தை போல இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்று இந்த வார்த்தைகளோடு கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மேரத்தன் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இதனால் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.